ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. வெளிநாட்டுகளில் அமைந்திருக்கும் மாரியம்மன் ஆலயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது இலங்கையில் இறக்குவானை என்ற இடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தை தான். இலங்கையின் ரத்ன தீபம் என போற்றப்படும் ரத்னபுரி மாவட்டத்தின் சகல வளங்களும் சிறந்து விளங்கும் இறக்குவானை என்ற மலைப்பிரதேசத்தில் சிங்காரஜ தேசிய வனத்திற்கு அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு மாபெரும் வினை தீர்க்கும் ஆலயமே இந்த இறக்குவானை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். பல அற்புதங்களுக்கு உரித்தான இந்த ஆலயம் அனைத்து இன மத மக்களால் நம்பிக்கையோடு தற்போதும் போற்றப்பட்டு வருகின்றது. இன்றைக்கு ஒரு நூற்றாண்டுக்கு உட்பட்ட வரலாற்று சிறப்புடைய ஆலயம் இது. இறக்குவானை வாழ் மக்களின் வழிபாட்டிற்குரிய புனித தலமாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் திகழ்கின்றது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு முகமது ஸ்மைல் அலி என்பவருக்கு ஓரேஞ்ச் ஃபீல்ட் என்ற தோட்டத்தில் பூவரச மரத்தின் கீழ் ஒரு பாம்பு புற்று காணப்பட்டது. அதற்கு அருகில் 4 ஈர பலா மரங்களும் இருந்தன. அந்த இடத்தில் ஒரு சிறிய கல்லாலான சிலையும் காணப்பட்டது. சங்கப்பிள்ளை பூசாரி என்பவர் மாரியம்மன் இந்த இடத்தில் வீட்டிருக்கின்றார் என்று கூறி தினமும் விளக்கேற்றி வழிபட்டு வந்தார். இதை கேள்வியுற்ற ரங்காயி என்ற பெண்மணி, அவளுக்கு 2 கண்களும் தெரியாது, ஆனால் மனக்கண்களால் அம்மன் மேல் அளவற்ற பக்தியை கொண்டிருந்தார். ரங்காயி அம்மன் சிலையாக இங்கு இருப்பதை உணர்ந்தார். 48 தினங்கள் தொடர்ந்து விளக்கேற்றி வருவதாகவும் தன்னுடைய 2 கண்களும் மீள்வதற்கு அருள் புர வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டி தினமும் காலையில் குளித்து கோவிலை சுத்தம் செய்து விளக்கேற்றி வந்தார். சில வேளைகளில் அந்த புற்றில் இருக்கும் பாம்பு உலாவி திரிகையில் அதனை கண் தெரியாத ரங்காயி தடவுவாள். இருந்தாலும் அந்த பாம்பு அவளை ஒன்றும் செய்யாது. தொடர்ந்து 48 தினங்கள் ரங்காயி விளக்கேற்றி அந்த அம்மனை வழிபட கண்கள் 2 பார்வையை பெற்றன. பின்னர் கோவிலை கட்ட பலர் முன்வந்தார்கள். ஆனால் அனல்துல்லா ஸ்மைல், காசிம் ஸ்மைல் என்ற இருவரும் அதை தடுத்தார்கள். அன்றிரவு அவர்களது கனவில் அம்மன் தோன்றி பயத்தை தோற்றுவிக்க மறுநாளே நிலச்சொந்தக்காரர்கள் கொட்டகையை கட்ட அனுமதி வழங்கியதாக சொல்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கோவில் மிகச் சிறியதாக அமைக்கப்பட்டது. ஆலயத்தின் சக்தி நாளுக்கு நாள் அதிகரிக்க மக்கள் அதிக அளவில் திருப்பணிகளில் பங்கு கொண்டார்கள். நடுவில் ஆலயம் செயல்படாது கவனிப்பாரற்ற நிலையில் கைவிடப்பட்டதன் விளைவாக அம்பாள் வெள்ளை நிற ஆடையுடன் நகரை சுட்ட ஆரம்பித்தார். இதை கண்ட பக்தர்கள் பணிகளை சிறப்பாக தொடரும்படி அம்பாள் ஆணையிட்டதாக தெரிவித்ததோடு அதைத் தொடர்ந்து பல விரிவாக்கங்களை கண்ட திருக்கோவில் இன்று சீரும் சிறப்பும் பெற்று விளங்கி வருகின்றது. உலகமாகிய பந்தத்திலிருந்து ஆன்மாவை விடுவித்து இறைவன்பால் சேர்ந்து இன்பம் அனுபவிக்கும் உயர்நிலை தத்துவமே பிரம்மோற்சவம். இதை இந்த திருக்கோவிலில் மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். இதில் பெருந்திரளானோர் கலந்து கொள்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. பின்னர் வேட்டை திருவிழாவும் சப்பர திருவிழாவும் தேர் திருவிழாவும் நடைபெறுகின்றன. சர்வலோக நாயகியான அன்னை அம்பிகை சோடச உபசாரங்களுடன் சர்வ அலங்கார நாயகியாக வீற்று தேரில் ஆரோகணித்து அடியார்களுக்கு அருள்பாலிப்பதற்காக வீதியுலா வருகின்றார். ஆலயத்தின் பிரதான விழாவான தேர் திருவிழாவை தொடர்ந்து மறுநாள் தீர்த்தோற்சவமும் அதற்கு அடுத்த நாள் பூங்காவன திருவிழாவும் நடைபெறுகின்றன. இன்று சப்ரகமுக மாகாணத்தின் மகோற்சவம் நடைபெறும் ஆலயங்களில் முக்கியமானதாகவும் மற்ற ஆலயங்களுக்கு முன்னுதாரணமாகவும் திகழ்கின்றது இறக்குவானை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். ஏறத்தாழ 150 ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயம். வரலாற்று சிறப்பு கொண்டது. இந்த ஆலயம் சக்தி நிறைந்ததாக இன்றும் விளங்குகின்றது. நாளை இதுபோல நீங்கள் வியக்கும் வெளிநாட்டு மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.